வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சிஷனும் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட. சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50%, அது அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோவை பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பம் வந்து இந்த முறை இந்த டிரான்சிஷனில் நான் நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் கொடுத்தேன். என் பர்சனலாக, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். குரு பார்வை வந்தால் கும்பம் வந்து ஜென்ம சனி போயிடுச்சு. குரு பார்வை வந்தவுடனே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய தடைகள் வந்து நீங்கள் நடக்கலை சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு வந்தாலும் கூட ஏகப்பட்ட குழப்பமோ, ஏகப்பட்ட தயக்கமோ, பயமோ கொடுத்தாலும் குரு பார்வை உங்களுக்கு டெஃபினட்டாக ரிசல்ட்ஸை காமிப்பார். ப்ளஸ் இந்த மந்த் டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்களா, சுக்ரன் வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு 3rd ஹவுஸில், புதன் 4th ஹவுஸில், அப்புறம் 5ல், சூரியனும் 5ல், குரு 5ல், ஆல்மோஸ்ட் இந்த 3, 4, 5 எல்லாம் ஸ்கோர் பண்ணி லைனாக நிற்கிறாங்க. 2nd ஹவுஸ்லேயே சனி தான் பொசிஷன் எடுத்திருக்கு. செவ்வாய் வந்து 6ல் நீச்சம் அடைஞ்சு அப்புறம் ஜூன் 7th ஹவுஸில் அவரோட நேரடி பார்வை வந்து கும்பத்தில் விழுது. ஆல்மோஸ்ட் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு கும்பம், திஸ் இஸ் த டைம். ஜூன் இஸ் த டைம். நீங்கள் வேலை மாற்றணும், வேலை எதிர்பார்க்குறீங்க, ஒரு மைக்ரேஷன் வேணும், கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணுற ஒரு நேரம் தான் கும்பம். ஸோ கும்பம் இந்த முறை இனிமேல் இல்லை துன்பம். உங்களுக்கு வந்து எல்லாருடைய அன்பும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோட, ஏகப்பட்ட ஒர்க் ப்ரெஷரோட வேலையே செய்ய முடியல, இங்கேருந்து போயிடணும் மனசு சொல்லிகிட்டே இருக்கும். புத்தி சொல்லும் இதை விட்டால் வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்ன பண்ணலாம். புத்தி சொல்லும், மனசு பிடிக்கல, புத்திக்கு வேறு வழி இல்லை. ஆனால் ரெண்டுமே ஓரளவுக்கு சாந்தப்படுத்துகிற நேரம் தான் இந்த ஜூன் மாதம். இரண்டுத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடும். இப்போ மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலையும் கிடைக்கும், புத்திக்கு வந்து அந்த பணமும் கிடைக்கும். ரெண்டுமே நல்லபடியாக நடக்கும். டோன்ட் வரி. அடுத்து வந்து ஃபேமிலி, திருமணம். 7th சனி போது பண்ணலாமா கல்யாணம், ஏற்கனவே ஒன்று பண்ணி கொஞ்சம் சரியாக வரல, இல்லை வரன்னு ரொம்ப நாளாக பார்க்குறோம், செட் ஆகலை, பண்ணலாமா வேண்டாமா ஒரு டவுட் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், குருவுடைய பார்வை வந்திருக்கு. திருமண முயற்சி எடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக அந்த ப்ரொசீஜரை, அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கும். சனியுடைய ராசினாலே கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கும். ஆனால் ஹரிபரியாக உடனே உடனே பார்த்த உடனே சூப்பர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாமல் சும்மா ஃபார்மாலிட்டிக்காவது 4-5 பாருங்கள். எதுக்குன்னா சனி ராசி எப்போயும் ஒரு லக்கு எப்படி சொல்லுவோன்னா, எது முதல்ல வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கூடாது. சனி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போ சனிக்கு வந்து கும்பத்துக்கு வந்து கும்பம் காற்று அப்படியே கொஞ்சம் அப்படியே அலைஞ்சு கிழிஞ்சு வரணும். முதல்ல பார்த்தா கூட ஃபஸ்ட்டு மறுபடியும் கிளிக் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு ஹேவ் அன் ஆப்ஷன். ஒரு 4-5 நீங்கள் பார்த்து அப்போ தான் அந்த ஒரு சக்ஸஸ் வரும். ஸோ அதனால் வரன் நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லபடியாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக வாழ்க்கை நடத்துங்க. கும்பத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடகம் சிம்மத்தை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள், கன்னி கூட அவாய்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நல்ல ராசி கும்பத்துக்கு என்ன கேட்டால் துலாம், மிதுனம் ஓகே, ரிஷபம் ஓகே, துலாம் ஓகே, நல்லா இருக்குது. ரெஸ்ட்டில் கொடுத்துறேன். சம்டைம்ஸ் மகரம் கூட மேட்ச் ஆகிடும், பார்த்து பிளான் பண்ணுங்கள். அப்புறம் கும்பம் இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அந்த 2nd ஹவுஸில் சனி போனதுனால இன்னும் அந்த குடும்ப பாரம் இல்லை குடும்ப சுமை வந்து முழுசாக முடியல. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கு, மேக்ஸிமம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, மேக்ஸிமம் சண்டை சச்சரவு நான் விலகி இருக்கேன், பரவாயில்லையா தெரியுது. பட் இருந்தாலும் இன்னும் எப்போ நல்லா கம்ப்ளீட்னு ட்ரை பண்ணுறீங்க, it will take some more time, but it is far better அப்படின்னு நான் சொல்கிறேன். கும்பம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரங்க. 5ல் குரு, ஒரு சரியான கைடன்ஸ் கிடைக்குது. 5ல் குரு அவரோட பார்வை நேராக விடுது, மைண்டு செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதான் பண்ண போகிறீங்க, எதை பண்ண போகிறேன்னு ஒரு குழப்பம் இருந்ததில்ல, இப்போ இதான் பண்ண போகிறேன்னு வந்து ஃபிக்ஸ் ஆகுறீங்க. அது வந்து 5ல் குரு. சனி வந்து 2nd ஹவுஸில். அதனால் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் இதை செய்ய சொல்லாதீங்க. 2ல் சனி சோதிச்சிருவார், சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. செஞ்சு காட்டுறது நல்லது. அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில்.
உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்கள் மூலிமா சகோதரி மூலியமான உதவிகள்லாம் கிடைக்கும். நல்லா இருக்குது. நெய்பர்ஸ் மூலியமான சப்போர்ட்டும் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கியம். ஸ்டில் ராகு கேது 1 and 7ல் சனி 2nd ஹவுஸில், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்த்தில் வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸாக கேர் எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டேன். பட் ஒன்லி திங், டோன்ட் கன்ஃபியூஸ் யோர் செல்ஃப். குழப்பம் வருது, பயம் வருதுன்னா தூக்கி போட்டுருங்க, பிரார்த்தனை செய்யுங்க. 2nd ஹவுஸில் சனி இருக்கிறதுனால நெகட்டிவாக திங்கிங் வரும், திடீர்னு வரும், திடீர்னு டவுன் ஆகும், திடீர்னு ரைஸ் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும், திடீர்னு கன்ஃபியூஷன் வரும், திடீர்னு ஒரு மாதிரி டல் ஆவீங்க. அப்படி தான் இருக்கும். சனி 2nd ஹவுஸில் இருந்துன்னா எமோஷன்ஸில் வந்து அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏன்னா ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்லுவார், ஒருத்தர் நெகட்டிவாக சொல்லுவார், ஒருத்தர் ஓகேன்னு வேறு, ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவார். அப்படி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. உங்களை வந்து இன்னும் கூட ஒரு குழப்பம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கும்பம். பட் நீங்கள் தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னா முதல்ல உங்கள் மைண்டில் இருக்க நெகட்டிவை எரேஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யுவர் ரிசல்ட்ஸ் வில் கம் ஃபேவரபுளாக நடக்கும், அது டவுட்டே இல்லை. ஒன்லி திங், அது நீங்களாக நெகட்டிவாக நடக்கும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த் சொல்லிட்டேன். ஸோ டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். அதனால் மைண்ட் தான் மெயின். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. சனி 2nd ஹவுஸில் இருக்குது. இன்னும் 7 சனி முழுசாக முடியல. குறிப்பாக பைக்கு ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா சேஃபாக இருங்க. ஹெல்மெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரிவர்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முதல்ல ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா காற்று ராசி, வேகத்தால் விபத்து. அதனால் வேகம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கீங்கன்னா ட்ரைவ் பண்ணாதீங்க, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்டு அடுத்து நம்ம சொல்ல சீனியர் சிட்டிசன்ஸ், கும்பம் 60+ வந்து நீங்கள் வந்து ஒரு 75% ஒரு கஷ்டமான ஒரு காலத்தை கடந்து வந்துட்டீங்க. அப்படின்னு ஒரு 25%. இந்த சனி வந்து இன்னும் 2லேருந்து விலகிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டெஃபினெட்லி இட் வில் கிவ் அ ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஜூன் மாதம் கும்பம் நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருக்குது. சில விஷயம் தடங்களாகி பொறுமையாக சார்ஜ் எடுத்து பொறுமையாக நடக்கும். சில விஷயம் ஆப்ஷனில் போய் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயம் கையில் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுத்துரும். சிலது கேட்டு கெஞ்சி போராடி கிடைக்கும். இப்படி ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்குது. பட் எல்லாத்துக்கும் தேவை பொறுமை, பிரார்த்தனை, விடாமுயற்சி, நம்பிக்கை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்னை கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி ஒன்றா பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ண மூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்களோட மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களை பர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமாக சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒரு வேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பர்த் சார்ட்டுடைய ஹாரோஸ்கோப் பிளானட்டரி பொசிஷன் தான் மெயின். அதுக்கு தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2 பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும்போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைட் ரோடு வருது, டபுள் சைட் ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னரில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம்.
அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுத்து எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலமா ஏதாவது மாறுமான்னு கேட்டால் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்சுனா ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல் ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஆரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.